தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேனியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, பாமக தலைவர் மணி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். முதல்வர் பழனிசாமி பேசுகையில், பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு ஏதுவான தருணம் என்றார். நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாடு வலுமிக்கதாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று நம் நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்தியவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு பெருமை வந்து என்று சொன்னால் அவர் எடுத்த முயற்சி, கடுமையான உழைப்பு. ஆகவே உழைக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகளவிலேயே இந்தியாவிற்கு பெருமை கிடைத்தது என்று சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே துணிச்சலான நடவடிக்கை, சரியான திட்டம் வகுத்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்ததன் விளைவு அடித்தட்டில் வாழுகின்ற மக்கள் கூட இன்றைக்கு வளமோடு செழிப்போடு வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சி காலத்தில் எடுத்த முடிவு, அவர் போட்ட திட்டம் மக்களுக்கு இன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் அவர் பாரத பிரதமர் வர நாம் அத்தனை பேர் உழைக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில், 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது நீங்கள் கொடுத்த அன்பையும் பாசத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பித் தருவேன் என்றார். மேலும் புதிய இந்திய கனவோடு இந்தியா முன்னேறி வருகின்றது. திமுக சிறுபிள்ளைத்தனமான காரியத்தை செய்து தமிழக மக்களை என்னிடம் இருந்து பிரிக்க நினைக்கின்றது. நான் உங்கள் காவலாளி, என்னிடம் இருந்து உங்களை பிரிக்க முடியாது என்றார். இந்தியா வளர்ச்சிப் பாதையில் செல்வதால் என் மீது காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு வருத்தம் எனவும் பேசினார். Friends, in 2014, I promise you that I would return your love and affection with interest by doing development. Today, I am here to present an account of the work done so far and also to expose the deceit and corruption of the Mahamilavat. Today, India is rapidly making a mark in the world. The Congress, the DMK and their Mahamilavati friends cannot accept this. That is why they are unhappy with me. Despite such bitterness in the past, today the Congress and the DMK are together again in an attempt to mislead the people. All the corrupt have ganged up in an attempt to defeat Modi. Friends, some days ago, DMK Supremo projected the Namdar as Prime Minister, but no one was ready to accept it. Not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post. Hello, testing. Hello. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவனே கோவளைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.